ஹாய், குட் மார்னிங். இன்றைக்கி டேட் பார்த்திங்கன்னா 22 மார்ச். இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மதுரையில் இருக்கோம். மதுரையில் இருக்க லேக் வியூ ரெசார்ட்ஸ் அந்த இதில் தான் இன்றைக்கி நம்ம தங்கியிருந்தோம். இன்றைக்கி நம்மளோட பிளான் என்னென்னா, மார்னிங் வந்து ஒரு காலேஜில் வந்து ஒரு சின்ன ஈவெண்ட் இருக்குது, சர்பர்ட்ஸ் அந்த இதோட அவேர்னஸ் ஈவெண்ட்டு. அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம கிளம்பி சேலம் போகிறோம். 285 கிலோமீட்டர்ஸ் சேலமில் போயிட்டு சேலம் ஜெயராம் காலேஜ் இருக்கு இல்லையா, அங்கே ஒரு ஈவெண்ட்டு. எத்தனை மணிக்குன்னா 2:30க்கு சொல்லியிருக்காங்க. நம்ம என்ன டைமுக்கு போவோம்னு தெரியல. ஸோ அங்கே நம்ம போயிட்டு அங்கே ப்ரோக்ராம் முடிச்சுட்டு நைட்டு வந்து சேலம்லேயே ஸ்டேவா இல்லை வந்துட்டு நம்ம கிருஷ்ணகிரி போகிறோமா? ஏன்னா கிருஷ்ணகிரியில் அதுக்கு அடுத்த நாள் ப்ரோக்ராம் இருக்குது பிஎம்சி காலேஜில். ஸோ நம்ம அங்கே போகிறோமாங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போதைக்கு இப்போ டைம் பார்த்தீங்கன்னா சரியாக 8 மணி ஆக போகுது. நம்ம இப்போ கிளம்பியாச்சு, பேக்கிங்லாம் வெளியே அந்த ரூமில் முடிஞ்சாச்சு. ஸோ எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம கீழே வச்சுட்டு நம்ம அடுத்தது பார்க்கலாம். ஓகே, ஹாய் கைஸ். இப்போ நம்ம பார்த்திங்கன்னா அமெரிக்கன் காலேஜில் வந்துவிட்டோம். அமெரிக்கன் காலேஜில் அந்த ஈவெண்ட் முடிச்சுட்டு நம்ம இங்கேருந்து இப்போ சேலம் போக போகிறோம். பின்னாடி தான் ஈவெண்ட் ஃபுல்லாக நடந்துகிட்ருக்கு. இங்கே தான் நம்ம ஓகே எல்லாமே இது பண்ணுறாங்க. இப்போ தான் ப்ளட்ஜ் எடுத்துருக்கோம், சர்பர்ட் சேவியர்ஸ் ப்ளட்ஜ் எடுத்து முடிச்சுட்டு இப்போ நம்ம கிளம்ப போகிறோம். இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த அமெரிக்கன் காலேஜில் தான் நம்ம டைரக்டர் பாலா அண்ட் சாலமன் பாப்பையா அவங்க எல்லாருமே இங்கே தான் படிச்சிருக்காங்க. இது வந்து 1881 ஸ்டார்ட் பண்ண காலேஜ். ஸோ அந்த மாதிரி எல்லாமே இருக்குது. எங்கள் ரைடர்ஸ் எல்லாமே பின்னாடி இருக்காங்க. ஓகே, ஹாய் ப்ரோ. நாங்கள் காலேஜுக்கு இங்கே ரீச் ஆனோடனே நம்மளோட மோட்டிவ், நம்மளோட ரைடு பற்றினது எல்லாமே ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் அங்கே இருக்க ஸ்டாஃபுங்க எல்லாத்துக்குமே புரிய வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம வழக்கம் போல் பண்ணுறது எல்லாமே ரெடி பண்ணிருந்தோம். அப்போ தான் நான் ட்ரோன் ஷாட் எடுக்கலாம் அப்படிங்கிற ஐடியா வந்து சரியான ட்ரோன் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். நான் வந்து ட்ரோன் அப்போ தான் எடுத்து ஃப்ளை பண்ண ஆரம்பித்தேன். அங்கே கிட்டேயே மரம் இருந்திருக்கு. நான் இப்போ தான் புதுசாக ட்ரோன் ஃப்ளை பண்ணுறேன். ஸோ எனக்கு வந்து அந்தளவுக்குலாம் இந்த டைம் ஆஃப் பீரியடில் எதுவும் இல்லை. மரத்துக்கிட்டேயே போயிடுச்சு. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஸ்டிக்கை நான் ரைட் நவுத்துறப்ப ஷார்ப்பாக போய் அங்கேருந்து இலைங்க எல்லாம் கட் ஆகிடுச்சு. நிறையாவே அங்கே இதாகிடுச்சு. எல்லாருமே பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க அந்த இடத்த. ஸோ அதுக்கப்புறமேட்டு நான் வந்துட்டு உள்ளே அவ்வளோ பயம் இருந்தாலும் பயம் இல்லாத மாதிரி காமிச்சிக்கிட்டு நவுத்திட்டு அதுக்கப்புறம் தான் 15 மீட்டர்ஸ் தான் நம்ம ட்ரோனால் இப்போதைக்கு ஃப்ரை பண்ண முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் தான் அதை பர்ச்சேஸ் பண்ண 500 மீட்டர்ஸ் வரைக்கும். ஸோ அதனால் அப்படியே டாப் ஆங்கிள் எடுத்து ஃபுல்லாக சுற்றி பார்த்து காலேஜஸ் ஃபுல்லாக ஏதோ முடிஞ்ச அளவுக்கு பண்ணியிருந்தேன். தென் அதுக்கப்புறம் கீழே இறக்கிட்டு ட்ரோனை பார்த்தேன். ட்ரோன்ஸோட விங்ஸ்லலாம் லைட்டாக அந்த பச்சை இலைங்க இருக்கு இல்லைங்களா, அதை விட்டுட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் ரப்பிங் ஆல்கஹால் இருக்கு இல்லைங்களா, அதை வச்சு ஃபுல்லாக தொடச்சி முடிச்சுட்டு அப்புறம் பேக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் இங்கேருந்து கிளம்பணும். எனிவே இந்த காலேஜில் நம்ம அதாவது செகண்ட் காலேஜ், இது நம்மளோட ரைடோட செகண்ட் காலேஜ். ரெஸ்பான்ஸ் ஓகேவாக இருந்துச்சு. என்னன்னா அப்போ தான் காலேஜ் ஓப்பன் பண்ணாங்க, அப்போ தான் எல்லாருமே வந்துட்டு இருந்தாங்க. அதனால் நல்லாவே இருந்துச்சு ரெஸ்பான்ஸ். என்னடா ரைடிங் வீடியோவே காமிக்க மாட்டேங்கிறேன் அப்படின்னு நினைக்காதீங்க. நம்மகிட்ட கோப்ரோ கிடையாது. இந்த ரைட் பிளான் பண்ணுறப்ப எனக்கு வீடியோ பண்ணுங்கிற ஐடியாவும் கிடையாது. அதனால் நான் ட்ரோன் வாங்கிட்டேன், கோப்ரோ வாங்கலை. அதனால் வீடியோஸ் வரல, சாரி. இப்போ நம்ம ஜெயராம் காலேஜ் வந்தாச்சு. ரைடர்ஸ் எல்லாம் உள்ளே இருக்காங்க. நல்லா கை கட்டுங்க. நல்லா கை கட்டு பஸ்ல நல்லா ஹாய், குட் ஈவினிங். இப்போ பார்த்தீங்கன்னா காலேஜில் ஈவெண்ட்டை முடிச்சுட்டு நாங்கள் இங்கே ரூமுக்கு வந்துட்டோம்.
பாம் ரெசிடென்சின்னு சொல்லிட்டு இங்கே அரியானூர் பக்கத்தில் சேலமில் தான் இன்றைக்கி இங்கே ரூம் எடுத்து தங்கியிருக்கோம். இப்போ தான் வந்திருக்கோம். மேலே போய் பார்த்தா தான் ரூம் எப்படி இருக்குன்னு தெரியும். இன்னையோட இந்த vlog-ஐ இங்கேயே முடிச்சுக்கிறேன். நாளைக்கு பார்க்கலாம். நாளைக்கு நான் இங்கே வந்து ஒசூர் போகிறோம். ஒசூரில் மீட்டப்பு. மார்னிங் ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது.